எல்லாரும் உள்ள வரும்போது குழந்தை காட்ட போறாங்கன்னு பார்த்தா இன்னும் இதுங்கதான் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. த்ரூ யாத்ரா அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல சார் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் அது ஆக்சுவலாக அது ரொம்ப ரேண்டமாக கிரியேட் பண்ணது. அப்போ நாங்கள் யோசிக்கல Feb 14 ரிவீல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இதை யோசிச்சது எப்பன்னா நேத்து. அதான் நேத்து. ஆமா, என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? சில பேரு ஓட்டுனது இன்னும் 3 மணி நேரம் தான். ஆனா வந்து இப்படி தூங்குறது போட்டீங்க சார், தூங்கிட்டா சார். கண்மணிய நெஞ்சில் வீசும் தென்றலி, காதல் பொங்கும் பொன்மணி, என் வாழ்வில் வந்த மின்மினி. ஏன் எதனால எப்போ எப்படி சீக்கிரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல். ஆக்சுவலா டைட்டில் கை தட்டி குழந்தை எழுப்பி விட்டுறாதடா. என்னடா லுக்கு? டைட்டில் பார்த்தோன்னே எல்லாரும் வந்து என்னடா சொல்றீங்க அப்படின்ற ரியாக்ஷன்ல வந்து உள்ள வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உள்ள வரும்போது குழந்தை காட்ட போறாங்கன்னு பார்த்தா இன்னும் இதுங்கதான் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. ஆமா, ஏன்னா நாங்க ஆரம்பத்திலேயே ஏன் எப்போ எதனால எப்படி சீக்கிரம் வெயிட் பண்றோம் இதெல்லாம் வந்து என்னன்னா, நீங்க எல்லாரும் வந்து நாங்க என்ன பண்ணாலும் என்ன வீடியோ போட்டாலும் எங்க கிட்ட கேட்டுட்டே இருக்கக்கூடிய கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு ஃபுல் டீடைல் விஷயம் என்னன்னா, த்ரூவ் யாத்ரா உங்களுடைய பையன் குட்டி தம்பிய எப்போ வந்து நீங்க வந்து எங்களுக்கு காட்ட போறீங்க ஃபேஸ் ரிவீல் அப்படின்னு சொல்லி எந்த போட்டோ, எந்த வீடியோ, எந்த ஸ்டோரி, எங்க ஈவெண்ட்டுக்கு நாங்க போனாலும் எங்க கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரே கேள்வி, எப்போ பேபியோட ஃபேஸ காட்ட போறீங்க அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா ஒரு வகையில வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு நீங்க எப்படி வந்து பயங்கரமான லவ் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமான ஒரு லவ் அண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எப்போ வந்து நீங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்க பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும் போது செம சந்தோஷமா தான் இருக்குது. பட் எதனால இவ்வளவு நாள் நீங்க ரிவீல் பண்ணல? எதனாலன்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் ரீசன்ஸ் எதுவும் இல்ல. அது அப்படியே ஃப்ளோவா அப்படியே போயிட்டே இருந்தது. ஓகே, அதுக்கான டைம் வரும் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அதே மாதிரி அதுக்கான நாள் இன்னைக்கு வந்துருச்சு. அதான் கண்மணி சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்குமே லைட்டா பண்ணலாமா ஆனாமா, ஏன்னா ரொம்ப ஏர்லியா வந்து சோசியல் மீடியால அவனை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தாட் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கண்மணி சொல்லுவா எப்பவுமே இந்த மாதிரி வந்து சரி எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் பார்க்க தானே போறாங்க, அது இப்பவே பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. சரி அதுக்கான ரைட் மூமெண்ட் வரட்டும் வெயிட் பண்ணிருந்தோம். இப்போ அந்த ரைட் மூமெண்ட் வந்துருச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. இப்போ ஏன்டா ரிவீல் பண்றீங்க, இவ்வளவு நாள் ரிவீல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்வாங்க. ஆமா, நாங்க வந்து எங்க ஜோசியர் கிட்ட கால் பண்ணி கேட்டோம். இது எப்படி இருடா சொல்லி முடிக்கிறேன். எனக்கே தெரியாத நாள் வந்து பண்ணுங்க அப்படின்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு தோணுச்சு சரி இன்னைக்கு பண்ணிடலாம், இதோட ஒரு சூப்பரான நாள் Feb 14 விட என்ன இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒன்லயே வந்து த்ரூ யாத்ரா அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல சார் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஸோ நாங்க அது ஆக்சுவலா அது ரொம்ப ரேண்டமா கிரியேட் பண்ணது. அப்போ நாங்க யோசிக்கல Feb 14 ரிவீல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இதை யோசிச்சது எப்பன்னா நேத்து. அதான் நேத்து. ஆமா, என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? ஆனா ஐயோ என்ன எங்க விட்டு மறந்து போச்சு. அதான் வேலண்டைன்ஸ் டே, அதுவுமா இட்ஸ் a perfect day. ஏன்னா லவ், எங்களுடைய லவ், நாங்க 2 பேரும் லவ் பண்ணது, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஒரு லவ் கிடைச்சிருக்கு த்ரூ யாத்ரா. ஸோ அவனை இந்த ஒரு சூப்பரான டேல ரிவீல் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். சரிவா ரிவீல் பண்ணிடலாம். அவள் தான் ரெடி பண்ணிடலாமா? 3 2 1 எங்க போறோம் குட்டனி? ஹாய். திரும்பி சிரிச்சிட்டோம், வெக்கப்பட்டோம்டா. குட்டா இங்க வர. ரெடி 1 2 3
குட் மார்னிங் குட்டா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே குட்டன் இன்னைக்கு மொட்டை போடுறோம். ஸோ திருப்பதி வந்தாச்சு. சார் உங்களுக்கு நீங்க மொட்டை அடிக்க போறோன்றது உங்களுக்கு தெரியுமா சார்? வயிற்றுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டா என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்துருந்தேன். அவனுக்கு வந்து என்னது முடிய பாதாம் சாப்பிட்டு வளர்த்து வந்த முடி. பாதாம் ஓகே கீதாம். சரி ஓகே போலாமா? இன்னசென்ட்டான ஒரு முகம். ஒரு கட்டத்துக்குள்ள யாரோ பொன்னாட்டம் 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 கொடிச்சிருவா, உன்னை போட்டு கொடிச்சிருவா. ஸோ திருப்பதிக்கு வந்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? கீழ் திருப்பதியில இருக்கோம். ஓ இது கீழ் திருப்பதியா? இது கீழ் திருப்பதி. இதுக்கு மேல தான் நம்ம மேல போகணுமே. ஓகே ஓகே ஓகே. யா எங்க வச்சீங்க பேக்கா? அங்க பாருங்க, ஒருத்தருக்கு மொட்டை போட போறோம், ஆனா சாருக்கு தெரியாது. ஸோ அடுத்தது மொட்டையை போட்டுருவோமா தலைவனுக்கு? சொல்லல எப்படி இருமாங்க போடும்போது மொட்டை போடுறவரே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஆமா சரி. ஆக்சுவலா வந்து அவன் மட்டும் கொஞ்சம் வேடா இருப்பான். ஏன்னா வந்து சாருக்கு மட்டும் திடீர்னு மொட்டை தலையெல்லாம் கை வச்சு பார்ப்பானா, அழுவானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கோம். குட்டா உன்னை உலகமே பார்த்துன்னு இருக்கு, நீ அழக்கூடாது, இங்க வா. சிரிச்சிடு. சரிங்களா? குழந்தை சிரிக்குது, குழந்தை சிரிக்குது. ஓகே ஸோ மொட்டைக்கு போவோம் நம்ம ஜாலியா. ஏத்துது ஏத்துது அவ ஜாலியா சாஞ்சுன்னு அப்படி யோசிச்சுன்னு வரா. திருடி யாரு முடிச்சிட்டு இருக்கா? அச்சனா சக்ஸஸ்ஃபுல்லா நாங்கள் வந்து த்ரூவுக்கு மொட்டை அடிச்சாச்சு. அடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சுபதம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஓகே தொடர்ந்து பேசுகிறோம். இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வண்டி ஓட்டுறேன். சில பேர் ஓட்டுனது இன்னும் 3 மணி நேரம் தான், ஆனா வந்து இப்படி தூங்குறது சார் தூங்கிட்டா சார்.